சாய் தேர்வு நேரம். அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மாதிரி தேர்வுகள் பார்த்துட்ருக்கோம். பகுதி 4. இன்றைக்கி ஒரு 20 கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. நன்னூல் இயற்றியவர் யார் கேட்குறாங்க. நன்னூல் இயற்றியவர் யார்? ஏ. தொல்காப்பியர், பி. பாவணத்தி முனிவர், சி. சேக்கிழார், டி. கம்பர். இது சரியான ஆன்சர் பி. பாவணத்தி முனிவர். திருவாசகம் இயற்றியவர் யார் கேட்குறாங்க. திருவாசகம் இயற்றியவர் யார்? ஏ. அக்பர், பி. சுந்தர், சி. மாணிக்கவாசகர், டி. சம்பந்தர். சி ஆன்சர் மாணிக்கவாசகர் சரியானது. எட்டுத்தொகையில் இடம்பெற்றும் நூல் எது கேட்குறாங்க. எட்டுத்தொகை இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ நற்றிணை, ஆப்ஷன் பி நன்னூல், ஆப்ஷன் சி பெரிய புராணம், ஆப்ஷன் டி கம்பராமாயணம். ஆப்ஷன் ஏ நற்றிணை சரியானது. அறம் செய்ய விரும்பு இடம்பெற்ற நூல் எது கேட்குறாங்க. இதை நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சு அறம் செய்ய விரும்பு அப்படின்னாலே ஆத்திச்சூடி. ஏ ஆன்சர் சரியானது. திருக்குறளின் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. அதிகாரம் கேட்டாலே 133 எங்கே இருக்குது. சி ஆன்சர் சரியானது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் கேட்குறாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். பி ஆன்சர் வள்ளலார் சரியானது. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் கேட்குறாங்க. ஆப்ஷன் சி சரியானது இளங்கோ அடிகள். அதே சி ஆன்சர் சரி. இந்த கேள்வி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழின் உயிரெழுத்துக்கள் எத்தனை கேட்குறாங்க பாருங்கள். நமக்கு தெரிஞ்சு 12. ஆப்ஷன் சி சரியானது. பாஞ்சாலி சபதம் எழுதியவர் யார் கேட்குறாங்க. இது கொஞ்சம் ஈஸியானது. பாரதியார். ஆப்ஷன் ஏ சரியானது. 10வது கேள்வி பாருங்கள், இது ஈஸியானது இருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க பாருங்கள். ஆப்ஷன் சி கணியன் பூங்குன்றனார். இது சரியான விடை சி. கலிங்கத்து பரணி நூலை இயற்றியவர் யார் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஒட்டக்கூத்தர், ஆப்ஷன் பி ஜெயகொண்டார், ஆப்ஷன் சி சேக்கிழார், டி கம்பர். ஆப்ஷன் பி சரியானது. தமிழில் மெய்யெழுத்துக்கள் எத்தனை கேட்குறாங்க பாருங்கள். இது ஈஸியானது 18. மெய்யெழுத்துக்கள் எத்தனை கேட்டால் 18. ஏ ஆன்சர் சரி. புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் கேட்குறாங்க. புரட்சி கவிஞர் என்றாலே பாரதிதாசன் தான். ஆப்ஷன் சி சரியானது. ஐம்பெருங்காப்பியங்களின் இடம் பெறாதது எது கேட்குறாங்க. ஐம்பெருங்காப்பியங்களின் இடம் பெறாதது கம்பராமாயணம். சி ஆன்சர் சரியானது. மனோமணியம் நூலை எழுதியவர் யார் கேட்குறாங்க. சுந்தரனார். ஏ ஆன்சர் சரியானது. பாரதியார், கம்பர், சேக்கிழார் இவங்கன்னா வேறு நூல்களை எழுதியிருப்பாங்க. ஆனால் மனோமணியம் நூலை எழுதியவர் தான் சுந்தரனார் சரியானது. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் யார் கேட்குறாங்க. உ.வே. சாமிநாதர் ஐயர். பி ஆன்சர் சரி. திருக்குறளின் மொத்த குறள்கள் எத்தனை கேட்குறாங்க. இது ஈஸியானது ரொம்ப. பார்த்தது தெரிஞ்சு பி ஆன்சர் 1330 திருக்குறள். பி ஆன்சர் சரியானது. கற்க கசடர இடம்பெற்ற நூல் எது கேட்குறாங்க. கற்க கசடர இடம்பெற்ற நூல் எது கேட்டாலே ஆத்திச்சூடி. சி ஆன்சர் சரியானது. இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. தமிழில் ஆயுத எழுத்துக்கள் எது கேட்குறாங்க. சரியானது ஆப்ஷன் சி. செந்தமிழ் நாடெனும் போதினிலே பாடியவர் யார் கேட்குறாங்க. ஆப்ஷன் சி பாரதியார்.